தினம் இவங்களை கிளப்பி 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்குள்ள என் பாடு பெரும் பாடு ஆயிடுது. இவர் ஏதாவது கவனிக்கிறாரா? அனிதா, இதுல வச்சிருந்த பொட்டு பாத்தியா? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் பொட்டு எடுக்காதுன்னு. எனக்குலாம் தெரியாது, நான் பார்க்கல. என் திங்ஸ் எடுக்க கூடாதுன்னு உனக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா? நிறுத்துங்கடி. எப்பயாவது பொம்பளை பிள்ளைங்க மாதிரி அடங்க ஒடுக்கமா கிளம்புறீங்களா? ஆம்பளை பிள்ளை மாதிரி எப்ப பாரு அடிச்சுக்கிட்டு. ஏண்டி பிள்ளைங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பிள்ளைங்க கிளம்பும் போது கத்தாதானே. வந்துட்டாரு வக்காலத்து வாங்குறதுக்கு. காலையில இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டீங்களா? இப்படி செல்லம் கொடுத்துட்டே இருக்கறனாலதான் வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டிய ஊருக்குள்ள போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஏய் பயமுறி. பொம்பளை பிள்ளைங்க டிவி சினிமான்னு ஆடினா மட்டும் கை தட்டுவா. ஊர் தேர் திருவிழாவில் ஆடினா மட்டும் தைய தக்கன்னு குதிப்பா. அப்படி சொல்லுங்கப்பா என் செல்லம். அப்பா இப்ப இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்ப்பா? உனக்கு என்னம்மா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் தேவதை மாதிரி இருப்பேன். அப்பா நானு? ஐயா அப்பா இல்லம்மா, நீ ஒரு குட்டி தேவதம்மா. ஓகேப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. நானும் கிளம்புறேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஓகேப்பா. என் செல்லம் அப்பா. சரிடா செல்லம். பத்தியா வடிச்சு கொட்டுறது நானு, முத்தம் மட்டும் அப்பாவுக்கா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? முத்தம் தானே, நான் தரேன். அப்பா நான் இன்னும் கிளம்பலப்பா. ஓகே ஓகே கண்டினியூ. என்னடி ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிற? என்ன சொல்லு. என்ன கொடி ஒரே நாள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட போல. இந்தா நீயே பாரு. ஜிமிக்கி கம்பல் டான்ஸ்க்கு அப்புறம் உன் டான்ஸ் தான் ரொம்ப வைரலா இருக்கு. புடி. உன் கூட வேலை செய்யறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. பேசாம இரு. எவன் அப்லோட் பண்ணான்னு தெரியாம நானே செம்ம கடுப்புல இருக்கேன். வணக்கத்தெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இங்க வர்றவன்லாம் என்ன மாதிரியா இருப்பா? அவன் உன்னை திட்ட, அது எனக்கு தெரிஞ்சு அவனை நான் தூக்கி போட்டு மிதிக்க, அவன் அருவாலை எடுக்க, அந்த அருவாலை எடுத்து நான் வெட்ட. ஐய ஒரே கலவரமா இருக்கும்ல. காதல் நல்ல கேம்ஸ் தான், அதுல வெட்டுக்குத்தெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும்? ஹலோ மிஸ்டர், தேவையில்லாம பேசாம முதல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இப்படி பட்டுன்னு கேட்டா எப்படி? ஏதாச்சும் பொய் சொல்லிதான் சமாளிக்கணும். புக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சா எப்படிமா? காசி, ராமேஸ்வரம், ஏண்டா செல்லக்குட்டி, எல்லாம் வயசானவங்க போற இடமா இருக்கு. நம்மள மாதிரி லவர்ஸ் போற இடமே இல்லையா? நீ ஊனொரு வார்த்தை சொல்லு. என்னது? இல்லம்மா, ஒரு அழகான தாஜ்மஹால், ஒரு எல்லோரா, ஒரு அஜந்தா, இந்த மாதிரி லவர்ஸ் போற இடத்துக்கு டூர் போட மாட்டீங்களா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்க டிராவல்ஸ் டூர் போட மாட்டாங்க. அதனால தான் என் காதலோட அருமையே உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியவே வேணாம். ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. கிளம்பு. கொடி, ஒரு நாள் கண்டிப்பா என் காதல் உனக்கு புரியும். அன்னைக்கு நீயே என்னை தேடி வர. அப்பா சாமி கிளம்பு. நன்றி, வணக்கம். இவன்லாம் லவ் பண்றான். இவன் பாக்குற வேலைக்கு லவ் மட்டும்தான் குறைச்சல். என்னங்க மல்லிகா வந்திருக்கு. மாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். தாராளமாக போயிட்டு வாமா. 10 நாளைக்கு போய் இருந்தே மனசை தேத்திட்டு வா. இல்லை மாமா, அம்மா வீட்டோட இருந்துடலான்னு பார்க்குறேன் மாமா. ஏமா ஊர்க்கார பையலுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அது வந்து மீனாட்சி, நீ போய் காய் போட்டு எடுத்துட்டு வா. ஓ, என்னம்மா பிரச்சனை? நேற்று நைட்டு இல்லம்மா, யாரோ கதவை தட்டினாங்க. இந்நேரத்துக்கு யாருமா வந்து கதவை தட்ட போறா? வந்து படு. தட்டினாங்கம்மா. உனக்கு கேட்டது எனக்கு கேட்காதாம்மா. ஏதாவது கனவு கண்டிருப்பேன். வந்து படு. இல்லையா, கதவை திறக்கிறியா இல்லையா? செத்தவன் பேயா வந்தான் கதவை தட்டினாங்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. கூடவே வளர்ந்தமே இல்லை, அந்த நினைப்பு இருக்கத்தான் செய்யும். எல்லாம் பிரம்ம.
இதுக்காவா ஊரை விட்டு போகிறீங்கிற? இல்லை மாமா, சின்ன பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி தனியாக இருக்கிறது? இந்த பரமல்லியா, உங்கள் அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருக்குன்னா இரு. அதுக்காக காணாத கண்டதா நீ சொல்லிட்டு இருக்கிறது தப்பு, புரியுதா? சரிங்க மாமா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது மாதிரி ஊரில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவன் ஊருக்குள்ளே கண்ணு காது வச்சு பேசிடுவானுங்க, புரியுதா? இந்த வீடு உன் வீடு மாதிரி, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். பிள்ளையோட படிப்பு கட்டுற போகுது. அம்மாடி போயிட்டு வாங்க. தம்பி, உங்களை யார் தலை சொன்னது தம்பி? ஐயா ஐயா ஐயா, இங்கே வாங்க. நீங்கள் ஏன் தள்ளிக்கிட்டீங்க? வாங்க வாங்க. வந்துட்டியா? நான் தான் தலை சொன்னேன், அதுக்கு என்னப்போ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? தம்பிகிட்ட என்ன வேலை சொல்லணும்னு உனக்கு தெரியாது? தம்பி எவ்வளோ பெரிய ஆளு. நீங்கள் வாங்க தம்பி. எதுக்குண்ணே என் பெருமைலாம்? வண்டி தானே தலை சொன்னேன், சொத்தையா எழுதி கேட்டேன். நீ வெளியூர்காரன், தம்பியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாம இரு, அப்புறம் வருத்தப்படுவா. நீங்கள் வாங்க தம்பி, நீ வாங்க. சரிங்க தம்பி, நான் தானே உன தலை சொன்னேன். ஆமாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எனக்கு பொண்ணு பார்க்க போகணும். நீ தள்ளுங்க. அண்ணே, நீங்கள் தான் மாப்பிள்ளையா? ஆமாம் தம்பி, நான் தான் மாப்பிள்ளை. சின்ன வயசியா? எவ்வளோ அழகா. ஆல் தி பெஸ்ட். சரி தம்பி, சரி வாங்க, நம்ம தரலாம். வாங்க, வாங்க நீங்கள் தள்ளுவோம். ஒன்றும் கேட்க மாட்டேன், கரெக்டாக தான் புத்தி வரும். தம்பி, நீ கை வச்ச நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. பொண்ணு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம கமிஷன் போச்சு. தம்பி, அவன் பொறாமையில் பேசுகிறான்பா. நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் தம்பி, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். நன்றியா? அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? வண்டியை தலை சொன்னீங்கல்ல, காசு கொடுங்க. ஏப்பா, ஒரு உதவி தானப்பா செஞ்சேன். உங்களுக்கு தான் அது உதவி, ஆனால் எனக்கு அது வேலை. வண்டியை தலை சொன்னீங்கல்ல, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாயா? வண்டி வாடகை 400 தானாப்பா. இது உனக்கே அநியாயமா இல்லை? ஓ, என்கிட்டயே பேரம் பேசுறியா? எனக்கு இது தேவைதான். நான் வண்டியை தள்ளுவேனா, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, நேரம் இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவீங்களா? அவங்க வீட்டுல 200 பவுன் நகை கேட்பீங்களா? வீடு கேட்பீங்களா? கார் கேட்பீங்களா? பைக்கு கேட்பீங்களா? கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஹைட்டான இடத்துக்கு ஹனிமூனுக்கு போவீங்களா? அங்க போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்து 2 குழந்தைங்களை பெற்றுப்பீங்களா? உன் ஹைட்டுக்கு 2 குழந்தைலாம் பத்தாது, நீ அதை விட நிறையவே கேட்ப. இதெல்லாம் சேர்த்து நீ நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருப்பியா? இந்த வண்டியை தள்ளி மூல காரணமா இருந்த நானு இப்ப நடு ரோட்ல நிக்கணுமா? நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? ஏயோ வெள்ளையா தானே இருக்க, அழகா தானே இருக்க, எங்க தானே இருக்க, உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா? நீ வண்டியே தள்ள வேண்டாம், நான் பொண்ணு பார்க்க போல, ஆளை விடு. அப்படி வா வலிக்கு. யாருக்கிட்ட? நல்ல தம்பி கிட்டியாவா? நீங்களே வைத்து வலை மாதிரி நடிடா, எண்ணெயை சேர்த்து மாற்றி விட்டுறாதா, சரியா? என்னம்மாமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, மாமனுக்கு பயங்கரமான வயிற்று வலி. எனக்கு வேற வண்டி ஓட தெரியாதா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி போயிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு வைத்த வலினா இந்த எரும மாடை வச்சு எதுக்கு தள்ளிட்டு போற? ஐயோ, அப்படி சொல்லாதம்மா, மாமனை சொன்னது பங்கதான் சொன்னேன். இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் இருக்காது. அது வரைக்கும் இந்த பாடி தாங்குமா? என்னம்மா ஹவுஸ் சொன்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? சரி, பங்கு மேல பாசம்தான் இல்ல, அவன் மேல பரிதாபம் கூட இல்ல. பாவமா வயிற்றுல துடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுமா? சரி சரி, மத்தவங்க மாதிரி உதவி பண்ணிட்டு நான் காசுலாம் கேட்க மாட்டேன். ஏற சொல்லு. வாங்க, பாத்துடா, பேலன்ஸ் பாத்துலாம் புடிச்சுக்கோ. என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க நிக்கிற? என்னடா என்னாச்சு தம்பிக்கு? வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஏன் நினைச்சிட்டு இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, சின்ன வயிற்று வலி தான், அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா தம்பி? அட வாங்க, அண்ணன் வண்டியில் எடுத்துட்டு போறேன். அண்ணன் ரதம் மாதிரி வண்டி வச்சிருக்கேன். அண்ணா, நான் இந்த வண்டியிலே போறேன். என்ன தம்பி, ஒரு பொம்பளை பிள்ளை வண்டியில போய் ஏறலாமா? ஊர்ல வந்து தப்பா பேச மாட்டேங்க. அட வாங்க தம்பி, வந்து அண்ணன் வண்டியில ஏறுங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே மாமா, பாய். சொதப்பிட்டோனே. ஏறு தம்பி, ஏறு தம்பி. உதவின்னு வந்துட்டா அண்ணன் தான் முத ஆளா வந்து நிற்பேன். எப்படி? அடியே பவளவள்ளி, பவளவள்ளி, என்னையா? அடக்க முடியலடி. பாடியா வயசான காலத்துல? அடி அறிவு கட்டல, ஒண்ணுக்கு முட்டிட்டு வரது அடக்க முடியும்னு சொன்னேன். என்னமா அணைக்க வர? நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். முட்டிக்கிட்டு வந்தா எந்திரிச்சு போக வேண்டியதானே வெளியில. பா அடியே, ஒண்ணுக்கு போயிட்டு வந்த யாருன்னு காட்டுறேன்டி. ராத்திரி நம்ம கருப்பனை வீட்டில் அவங்க ஆட்டுக்குட்டி கடிச்சு ரத்தத்தை குடிச்சு போட்டு போயிட்டாம்ல. எனக்கு என்னமோ அந்த முனியோட வேலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வராத மணி இப்போ வந்துருச்சாக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம்
செத்து போன அந்த பைய மாரிமுத்து வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி மாரிமுத்து வேலை தான் சொல்ற? பயந்து ஒன்று எனக்கு தானே தெரியும். நான் ஒண்ணுக்கு போன இடத்துல சுருட்டு பிடிக்கிற வாடை வந்தது. ஊருக்குள்ளே சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இந்த மாரிமுத்து பயலுக்கு தான் இருக்கு. இதை தெரிஞ்ச என் பொண்டாட்டி சொல்லாம கொல்லாம் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இந்த அல்பாயுசில் செத்த பயல்கள்லாம் ஊருக்குள்ள ஆவியாக அலைவாங்க போல் இருக்கு. இன்னும் நம்ம ஊருக்குள்ள என்னென்ன நடக்க போதா தெரியல. ஏய் பயந்தாங்களே பயல, இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறியா? அதான் ஒரு பையன் கடை பக்கமே வர மாட்டேங்கிறானா? ஸ்ட்ரீட் எல்லாரும் தான் குடிக்க வர போறாங்க. இது என்ன